ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனும் குடமிளகாயும் போட்டு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குடமிளகாயை நீளமாக கட் பண்ணிக்கோங்க, ஆனால் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகுக்கு அப்புறம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா தக்காளி போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வேகட்டும், அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி வெந்துருச்சு. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், தேவையான அளவு போட்டாச்சு. அடுத்தது பட்டையும் சோம்பும் ஒரு இதை அரைச்சி வச்சுக்கோங்க, பட்டை சோம்பு பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது சிக்கன் போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, அப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விடுங்க, மசாலாவில் இதாகிறமா நல்லா பரட்டி விடுங்க. அடுத்தது கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க. சிக்கன் வெந்துருச்சு. அடுத்தது குடமிளகா போட்டுக்கோங்க. குடமிளகா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும், அப்போ தான் குடமிளகா வேகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு. அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு.